இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ்லாம் எந்த வெப்சைட்டில் செக் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர் டாட்டுங்கிற வெப்சைட். ஓகேங்களா, இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க. ஸோ இப்போ இங்கே ஸ்க்ரீனர்னு போய்ட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐஎன்னோட, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கம்பெனி நேமை வந்து சர்ச் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ, அதோட பிஇ எவ்வளோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ, இண்டஸ்ட்ரி பிஇ எவ்வளோ, கடன் எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட் எவ்வளோ கொடுக்குறாங்க, இதேமாதிரி எல்லா டீட்டெயிலுமே இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பர்பஸ், அதோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்திக்கலாம். இப்போ ரீடு மோட் கொடுத்தோன்னா இதோட கீ பாயிண்ட்ஸ், இதோட செக்மெண்ட்லாம் என்னென்ன இருக்குது, இதோட கீ ரேஷியோஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். ரிசல்ட்டு கொடுத்துருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாகவே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோவும் பண்ணிக்கலாம். அப்படி ஃபாலோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலும் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபீடில் வந்து இது வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் இதிலே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர், அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோ என்ன அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வச்சு பார்க்கலாம். இங்கே அது வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதேமாரி டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 50 டிஎம்ஏ, 200 டிஎம்ஏ, அதோட டெய்லி வால்யூம் எவ்வளோ, அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட நன்மைகள் தீமைகள் அது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட பியர் கம்பேரிசன்ஸ், இவங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் யார், அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் காலம்லாம் எடிட் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே வந்து இந்த குவார்ட்டர் சேல்ஸ் இது மாற்றணுன்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஆர்ஓசி வந்து மாற்றிக்கணும்னாலும் இப்படி எடிட் காலம் கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் க்ரோத் இதை நான் ஆட் பண்ணேன்னா இங்கே ஆட் ஆகிடும். நான் சேவ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுமாரி எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். சம் லிமிட்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டாகவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு வந்து இப்போ வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்ச் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. டீட்டெயிலாகவே இருக்கும். அதோட எக்ஸ்பென்ஸ் என்ன, எம்ப்ளாயி காஸ்ட் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ டீட்டெயில் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இயர் ஆன் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தோன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இதோட ப்ராஃபிட் என்ன, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ, இதோட டிவிடெண்ட் பே அவுட் எவ்வளோ, இது வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஃபண்டமெண்டல் வந்து பார்க்கும்போது இதோட சேல்ஸ் க்ரோத் வந்து 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது, 5 இயர்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கும்போது இதோட சிஏஜிஆர் வந்து நல்லா க்ரோத் இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு 7%, 8% மேலே இருக்கா அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதோட காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது லாஸ்ட்டு 10 இயர்ஸாக, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரொம்ப தேவையான டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா, அதோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அசட்டு, எவ்வளோ ஃபிக்ஸட் அசட்டு, அதில் பில்டிங் எவ்வளோ இருக்குது, அதர் ஃபிக்ஸட் அசட் எவ்வளோ, லயபிலிட்டி எவ்வளோ, இதேமாரி நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இதோட கேஷ் ஃப்ளோஸ்லாம் எவ்வளோ போகுது, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட கேஷ் ஃப்ளோ எல்லாமே பார்த்துக்கலாம். இதோட ரேஷியோஸ்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ், இதோட இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 57.43% வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சுருக்காங்க. 57%. எஃப்ஐஐ இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த எஃப்ஐஐ இருக்காங்க 1% மேலே இருந்தால் மட்டும்தான் இதில் ஷோ ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஐயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பப்ளிக் ப்ரொஃபைலில் வந்து எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, இதுமாதிரி எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நான் ஒன்று சொன்னல, இந்த இப்போ லெட்ஸே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரிப்போர்ட் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் அந்த ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு அதோட பிடிஎஃப் இங்கே நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கால் அப்டேட்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்எஸ்சி போர்ட்டலில் தான் நீங்கள் சில டைம் போய் பார்க்க வேண்டியது இருக்கும். சில வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு பண்ணுற மாரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட
பிபிடி வந்து அழகாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். அங்கே வந்து என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட நோட்ஸ் ஏதாவது நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் நோட்ஸாக வந்து ஸ்க்ரீனர்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்கும். என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இவ்வளோ டீட்டெயில் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன, மானிட்டரி பாலிசி, பெனால்ட்டி இதுமாரி எல்லாமே இங்கே வந்துடும். ஏதாவது ரைட்ஸ் இஷ்யூ இருந்ததுன்னா அது ரிலேட்டட் டேட்டாவும் இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ ஃபண்டமெண்டல் டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரீனரில் நீங்கள் வந்து அழகாகவே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் அதிக ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் டேரெக்டாக இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு போகணுன்னா நான் இங்கே மேலேயே கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணால் இன்வெஸ்டர்ஸ்க்கு போய்டும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளிக் பண்ணால் இங்கேயே போய்டும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனரில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து அதிகமாகவே பண்ணலாம். இன்னும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.